அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டு மேடைகளில் ஒரு பேச்சு மேடைகளில் ஒரு கதை சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸ்ட்டை போய் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், சாக்ரட்டிஸ் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் உடனே வா நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் ஒரு குளத்தங்கரையில் நிற்க வச்சு அந்த குளத்தில் இறங்கு அப்படின்னு இருக்கிறார். அவர் இறங்கிட்டார். முழுக்க தலை அப்படியே முங்கிடு அப்படின்னு இருக்கிறார். முங்கிறதுக்கு முன்னால் தபார் நான் 100 எண்ணுவேன், 100 எண்ணின பிறகு தான் நீ வெளியில் வரணும், சரியா அப்படின்னு இருக்கிறார். அச்சோ 100 எண்ற வரைக்கும் இருக்கணுமா? ஆமாம் அப்படின்னு இருக்கிறார். விட்டு தெரியாமல் நான் என்னவோ கேட்டேன், இவன் கொண்டாந்து இப்படி குளத்தில் என்னை குதிக்க விட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரின்னு இவர் முங்கியிருக்கிறார். இவர் 1 2 3 4 5 6 7 வரும் 100 வரைக்கும் எண்ணிட்டார். அப்பா அப்படின்னு சரி எந்திரிப்பா அப்படின்னு போய் அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால காதில் விழலை. அதனால் சாக்ரட்டிஸே போய் அவனை எழுப்பினார். அவன் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான், ஏன்னா மூச்சு பிடிச்சிக்கிட்டு உள்ளே இருந்ததுனால. இப்போ புரியுதான்னு? கண்டிப்பாக புரியுது சாக்ரட்டிஸ்ன்னு இருக்கிறான். என்ன புரிஞ்சுதுன்னா, வெற்றி பெறத்துக்கு என்ன வழின்னு யாரை வேணாலும் கேட்கலாம், உங்கள்கிட்ட ஒரு நாளும் கேட்டிருக்கப்படாது, அது இப்போ தான் புரியுதுன்னார். சாக்ரட்டிஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு, நீ தண்ணி உள்ள மூழ்கி இருந்தப்போ உன் மனசு எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னு, நீ எப்படா எண்ணி முடிப்பீங்க, மேலே வரலாம், மூச்சு சுவாசிக்கலாம் அப்படின்னு அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நீ எதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறையோ அதை பற்றியே உன் மனசு ஃபோக்கஸ்டாக இருந்தது, முழுக்க அதையே நினைத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, வேறு எந்த விதமான சிதறலும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். இதை சாக்ரட்டிஸ் சொன்னார் அப்படிம்பாங்க, அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரும்பாங்க, விவேகானந்தர் சொன்னாரும்பாங்க. ஒவ்வொருத்தர் எல்லாரும் ஒரே பேரை சொன்னால் சரியாக இருக்காதுல்ல, அதனால் ஒவ்வொருத்தர் மேடையில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எதாக இருந்தால் என்ன முக்கியம்? விஷயந்தான் முக்கியம். அப்போ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா நம்ம அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு தீராத வெறி அது இருந்தால் போதுமா? சாக்ரட்டிஸ் அதானே சொல்கிறாரு. அதை பற்றின நினைப்பு ஃபோக்கஸ்டாக அப்படியே இருந்தால் போதுமா? மன்னிக்கணும், போதாது. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான தகுதி இருக்குது. இந்த பாக்ஸிங் அப்படின்னு ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸிங்கிற விளையாட்டு நம்ம நிறைய விளையாட்டு விளையாடிருப்போம் சின்ன வயசில், இப்போ கூட விளையாடுறவங்க உண்டு. ஆனால் இந்த பாக்ஸிங் எல்லாரும் விளையாட மாட்டாங்க. ஃபுட்பாலு, கிரிக்கெட் அதெல்லாம் நம்ம விளையாடுவோம். பாக்ஸிங் யாரும் இல்லை. பசங்களோட ஸ்கூலில் சண்டை நிஜமாலுமே குத்து சண்டை போட்டிருப்போமே தவிர விளையாட்டாக விளையாடி இருக்க மாட்டோம். அதில் உலக அளவிலே புகழ் பெற்றவர்கள் 2 பேர் இன்னி வரைக்கும் அவங்க பேர் வரலாறில் இருந்து மறையவே இல்லை. ஒன்று முகமது அலி, இன்னொருத்தர் மைக் டைசன். இவங்க 2 பேரும் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள். ஆனால் முகமது அலி மதிக்கப்படுகிற அளவிற்கு மைக் டைசன் மதிக்கப்படுவது இல்லை. மைக் டைசன் யாரு அப்படின்னா, குத்துச்சண்டை போடுறப்போ ஒருத்தருடைய காதை கடிச்சிட்டார். அவர் பேர் ஹோலிஃபீல்ட் அப்படின்னு பேர். யாரு? இந்த காது கடிப்பட்டவர். மைக் டைசன் வெறி தாங்காமல் அவருடைய காதை கடிச்சிட்டார். மைக் டைசன் இத்தனைக்கும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். அவர் குத்துச்சண்டையில் நம்மளும் இந்த போட்டியில் இறங்கி விளையாடணும் அப்படின்ற ஒரு வேகம் அவருக்கு வந்ததுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்களே, அதுவே முகமது அலி மூலமாக தான். ஆனால் முகமது அலி பெற்ற அந்த உயரத்தை, அந்த சாதனையை, அங்கீகாரத்தை இவர் பெறல. ஏன் தெரியுங்களா? முகமது அலி கிட்டத்தட்ட 50 போட்டிகளில் 47 போட்டிகளில் நாக் அவுட்டில் ஜெயிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் கருப்பர் இனத்தை சேர்ந்தவர். அவர் காலகட்டத்தில் கருப்பின மக்கள் குறைவாகத்தான் நடத்தப்பட்டார்கள். அந்த நிறவெறிங்கிறது இன்றைக்கும் மனித மனத்தின் ஆழத்திலே இருக்கிறது உலகம் முழுக்க. அந்த மக்களுக்காக தான் சம்பாதித்ததை எல்லாம் செலவழித்தவர். அது மட்டும் இல்லை, பெரிய அளவில் அவங்களுக்கு கல்வி பணி, சமூக பணி இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால் உலகம் முழுக்க குத்துச்சண்டையை ஒரு கண்காட்சி மாதிரி நடத்தி அதில் இருந்து நிதி திரட்டி, நம்ம சென்னையில் கூட அவர் ஒரு தடவை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். அதிலிருந்து நிதி திரட்டி அதை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில், சீர்திருத்த பள்ளியில் போய் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவன் தான் மைக் டைசன்.
லாரி ஹோம்ஸ் அப்படின்ற ஒருத்தனோட மைக் டைசன் சண்டை போடுறப்போ அங்கே வந்திருந்த முகமது அலியே சொல்கிறார், தபார் நீ எப்படி அந்த லாரி ஹோம்ஸை ஜெயிச்சே ஆகணும், ஏன்னா நான் ஒரு தடவை அவன்கிட்ட தோத்துருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். அப்புறம் முகமது அலி சொன்னால் மீற முடியுமா, அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டார். ஆனால் மைக் டைசன் 23 வயசுக்குள்ள 38 தடவை சிறை சென்று இருக்கிறார். அங்கே தான் முகமது அலி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்து இவனை மாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 300 கோடி இந்த குத்துச்சண்டை மூலமாகவே சம்பாதித்து வைத்திருந்தார். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தவறான வழியிலே செலவழித்து பெரும் கடன்காரனாக மாறிவிட்டார். இந்த மைக் டைசன் ஹோலின்னு ஒருத்தனுடைய சண்டை போடுகிற பொழுதுதான் அவனுடைய வெறி தாங்காமல் காதை கடிச்சிட்டார், எப்படியாவது தான் ஜெயிச்சாகணும்னு. விளையாட்டு என்பது வினையாக மாறி அதன் பிறகு பல நிகழ்ச்சிகளில் இருந்து இவர் நிராகரிக்கப்பட்டு பெருத்த கடன்காரனாக மாறிவிட்டார். விஷயம் புரியுதுங்களா? பிறருக்கு உதவுகிறவர்கள், பிறரை வெற்றி அடைய வேண்டும் என்கிற வெறி மட்டும் இல்லாமல் பெற்ற வெற்றியை மக்களுக்காக பயன்படுத்துகிறவர்கள் என்றைக்கும் மக்கள் மனதிலே நிற்கிறார்கள். ஒழுக்கம் என்கின்ற ஒன்று இல்லாத பொழுது, பல்வேறு தவறான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது என்னதான் வெற்றி பெற்றாலும் தன்னையும் விஞ்சி அது அடுத்தவனுடைய காதை கடித்து ஒரு வெறியாக மாறி மனிதனுக்குள் இருக்கிற மிருகத்தனம் வெளிப்பட்டால் எவ்வளவு பட்ட வெற்றி பெற்றவனும் விழுந்து விடுகிறான். ஒரே துறையிலே மகத்தான உச்சத்தை தொட்டவர்கள் இருவர், ஒருவர் மட்டும்தான் கொண்டாடப்படுகிறார், இன்னொருவர் பெரும் கடனுக்கு ஆளாகிறார், மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறார். காரணம், வாழ்வில் வெற்றி பெறுவது மட்டும் முக்கியம் அல்ல, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த இரண்டும் இருக்கிற பொழுதுதான் வெற்றியையே தக்க வைத்துக் கொள்கிறோம். யோசித்து பாருங்கள், முகமது அலியாக வர வேண்டும், மைக் டைசனாக வருவதா வேண்டாமா என்பதை உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிற பொழுது யோசியுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.